வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இன்று துக்க தினம். அரைக்கம்பத்தில் பறக்கும் தேசிய கொடி. பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனை இன்று. 170 வெளிநாட்டு பிரமுகர்கள் பங்கேற்பு. 4ஆம் கட்ட மீளாய்வு ஒப்பந்தத்திற்கு சர்வதேச நாணய நிதியம் இணக்கம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு இலங்கைக்கு வருகை. உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு முக்கிய செய்தி. கட்டுநாயக்கவில் அதிகாலையில் இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு. கடன் அட்டையை பெறும்போது கட்டாயமாகும் நடைமுறை. வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள 201 ஆபத்தான இலங்கையர்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. தேசபந்துவை பதவி நீக்கம் செய்ய காவல்துறை விசாரணை குழு நியமனம். இலங்கையில் தேசிய துக்க தினமாக இன்றைய தினத்தை அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனை இன்று நடைபெறவுள்ளது. இதனையொட்டி இலங்கையில் தேசிய துக்க தினமாக இன்றைய தினத்தை அரசாங்கம் பிரகடனப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. மேலும் அந்த அறிக்கையில் அனைத்து அரச நிறுவனங்களிலும் தேசிய கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க ஆராதனை இன்று நடைபெறுகின்றது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் பேழை மரபு ரீதியாக நேற்றைய தினமிரவு மூடப்பட்டது. இறுதி நல்லடக்க ஆராதனையில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 1,28,000க்கும் அதிகமானோர் புனித பேதுரு பேராலய சதுக்கத்திற்குள் பிரவேசித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி நல்லடக்க நிகழ்வில் 170 வெளிநாட்டு பிரமுகர்கள் கலந்து கொள்ளவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதாக அறிவித்துள்ளார். பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸின் மறைவையொட்டி நேற்று முதல் வத்திக்கானில் 9 நாட்கள் துக்க தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. 2ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு சக்சஸ் விஆர் வழங்கும் விசேட விலைப்பளிவுகள். பெண்களின் ஆடைகளுக்கு மாபெரும் தள்ளுபடி. ஸ்மார்ட் டிவி வெல்லும் வாய்ப்பு. அரிய சந்தர்ப்பம். இன்றைய வாருங்கள். சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படும் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 4வது தவணையை விடுவிப்பதற்கு அதிகாரிகள் மட்டு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதிய ஊழியர்கள் மற்றும் இலங்கை அதிகாரிகள் IMFஇன் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி மூலம் ஆதரிக்கப்படும் இலங்கையின் சீர்திருத்த திட்டத்தின் 4வது மீளாய்வை முடிப்பதற்கான பொருளாதார கொள்கைகள் குறித்து ஊழியர் மட்ட ஒப்பந்தத்தை எட்டியுள்ளனர். இந்த மீளாய்வு IMF நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் இலங்கைக்கு சுமார் 344 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி கிடைக்கவுள்ளது. GSP பிளஸ் சலுகை தொடர்பான நிபந்தனைகள் குறித்த முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ளது. இந்த குழு எதிர்வரும் 28ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் கண்காணிப்பு குழு ஒன்று எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் மே மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்றைய தினம் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெற்றது. உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் 3,33,185 பரீட்சார்த்திகள் தோற்றினர். நாடு முழுவதும் 2,312 மத்திய நிலையங்களிலும் 319 ஒருங்கிணைப்பு மையங்களிலும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க கேனடியன பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்டு துப்பாக்கிச் சூட்டில் 29 வயதான உதார சதுரங்க என்ற இளைஞர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 5:35 மணியளவில் குறித்த இளைஞர் தனது வீட்டில் இருந்தபோது இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார். முதற்கட்ட விசாரணைகளில் அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி 2 முறை சுட்டதாக தெரிய வந்துள்ளது. காயமடைந்த இளைஞர் வட்டிக்கு பணம் வழங்குவது மற்றும் பல வணிக நிறுவனங்களை நடத்தி வருபவர் என தெரிவிக்கப்படுகிறது. இவர் தனது தந்தையுடன் வீட்டிலுள்ள அறையில் உறங்கிக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 துப்பாக்கிதாரிகள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளனர். காயமடைந்த இளைஞர் முதலில் மினுவாங்கொடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பஹா பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவ இடமான வீட்டு அறையில் இருந்து 2 வெற்று துப்பாக்கி தோட்டா உரைகள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது.
வெற்றி நமதே ஊரமதே மக்கள் கூட்டத்திற்காக ஜாழ் வந்துள்ள நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று காலை நெடுந்தீவிற்கு விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் ரங்குத்துறையில் மக்களோடு அவர் உரையாடியுள்ளார். இன்று யாழில் இடம்பெறும் பல்வேறு கூட்டங்களிலும் அமைச்சர் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார மேடைகளில் உரையாற்றுவதை தவிர பதவிக்கான கடமைகளில் தற்போது ஈடுபடுவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமாண்டு தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை அவர் குறிப்பிட்டார். 2015 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற மைத்ரிபால சிறிசேன அக்கால பகுதிகளில் இடம்பெற்ற தேர்தல்களில் மேடையேறி தனது கட்சியை பிரபல்யப்படுத்தவில்லை, பதவிக்கான கௌரவத்துடன் செயல்பட்டார். அதேபோல் 2020 ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டாபய ராஜபக்ஷ அதே ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஏறவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஏறி தொடர்ந்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார். கட்சிக்காக பிரச்சாரம் செய்வதை முன்னிலைப்படுத்திக் கொண்டு செயல்படுகிறார். அரச தலைவருக்கான பொறுப்புகளை மறந்துவிட்டு செயல்படுகிறார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை காட்டிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ முன்னிலையில் உள்ளார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகளவான உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்றார். கடன் அட்டையை பெறும்போது வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை கட்டாயமாக்குவதன் அவசியம் குறித்து உள்நாட்டு வருவாய் திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளது. 2023 ஆண்டு மே மாதம் 18 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு நபரும் உள்நாட்டு வருவாய் திணைக்களத்திடமிருந்து வரி செலுத்துவோர் அடையாள எண்ணை பெற வேண்டும் என்று அரசாங்கம் ஒரு வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டது. வர்த்தமானி அறிவிப்பிற்கு அமைய 2023 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 தேதியன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களும் 2024 ஆண்டு ஜனவரி மாதம் 1 தேதிக்கு பிறகு 18 வயது பூர்த்தி அடைபவர்களும் கட்டாயமாக வரி எண்ணை பெற வேண்டும். அதற்கமைய வாகனத்தை பதிவு செய்தல், வாகனத்தை வேறொரு நபருக்கு மாற்றுதல், காணி பதிவு செய்தல், வணிகத்தை பதிவு செய்தல் மற்றும் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை மாற்றுதல் ஆகியவற்றின் போது வரி எண் கட்டாயமாக இருக்கும் என்று உள்நாட்டு வருவாய் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 18 வயதை நிறைவு செய்த 10 மில்லியன் மக்களுக்கு வரி எண்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 7 மில்லியன் பேர் வரி எண்களுக்கு இன்னும் விண்ணப்பிக்கவில்லை என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பொது அறிவு பரீட்சையில் கட்டாயமாக பங்கேற்குமாறு துணை சுகாதார பட்டதாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது சிக்கலானது என்று சுகாதார பணியாளர்களின் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த தன்னிச்சையான முடிவு ஒரு சட்டவிரோத செயல் என்று அதன் அமைப்பின் செயலாளர் வைத்தியர் நிலான் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பரீட்சையில் கட்டாயம் பங்கேற்குமாறு இம்முறை தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களால் இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இணை சுகாதார பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்யும் போது இதுபோன்ற பரீட்சைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அரச வைத்திய அதிகாரிகள் மன்றத்தின் தலைவர் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் உட்பட வெளிநாடுகளில் இலங்கையை சேர்ந்த 201 பாதாள உலக கும்பல் தலைவர்கள் செயல்படுவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கொலை, போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களுக்கு பொறுப்பான 201 பாதாள உலக கும்பல் தலைவர்கள் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இந்த பாதாள உலக குழு நபர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் சர்வதேச போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குற்றவாளிகள் இருக்கும் நாடுகளுடன் கலந்துரையாடல்களை தொடர்ந்து அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கமைய 19 பேர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். நாட்டில் உள்ள குற்ற கும்பல்களில் சுமார் 65 தலைவர்கள் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவிற்கு உதவும் வகையில் காவல்துறை விசாரணை குழு ஒன்றை நியமிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழு 2வது தடவையாக நேற்று நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்கால விசாரணை செயல்பாடுகளை எவ்வாறு முன்னெடுப்பது, சம்பந்தப்பட்ட தரப்பினரை எவ்வாறு இணைத்துக் கொள்வது என்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக மேலதிக மன்றாடியார் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீவ பீரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் ரஜித பெரேரா ஆகியோரை சட்டமா அதிபர் தெரிவு செய்துள்ளார். தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக 3 பேர் கொண்ட விசாரணை குழு ஒன்று கடந்த 23 தேதி நியமிக்கப்பட்டது. வவுனியா
பொகஸ்வெவ பகுதியில் போத்தலால் தன்னைத்தானே தாக்கிய நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார். குறித்த பகுதியை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் மாலை போத்தல் ஒன்றின் மூலம் தனது வயிற்று பகுதியில் குத்தியுள்ளார். இதனால் காயமடைந்த அவர் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் போகஸ்வெவ பகுதியை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவரது மனைவி வெளிநாடு ஒன்றில் வசிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக போகஸ்வெவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சமூக ஊடகங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளும் சிறுவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி ஆபாச காணொலிகளை உருவாக்கியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குழந்தைகளுக்காக பணியாற்றும் அமெரிக்க அரசின் காணாமல் போன மற்றும் சுரண்டல்களுக்கு உள்ளாகும் சிறுவர்களுக்கான தேசிய மையம் மூலம் அனுப்பப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் ஆனமடுவ பிரதேசத்தில் வசிக்கும் 34 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தொலைபேசிகளை பழுதுபார்க்கும் நிலையம் ஒன்றை நடத்தி வருவதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 2022 ஆண்டில் இருந்து வெளிநாட்டில் உள்ள சிறுவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி ஆபாச காணொளிகளை உருவாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் மேலும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இலங்கையில் உள்ள 13 வயதுடைய சிறுவனின் புகைப்படங்களையும் பயன்படுத்தி ஆபாச காணொளிகளை உருவாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பணியகம் மேற்கொண்டு வருகிறது. பொலனறுவை அரளகங்வில போலீஸ் பிரிவின் கெக்குலுவெல பகுதியில் உள்ள வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி நேற்று மாலை ஒருவர் உயிரிழந்துள்ளார். மின்னல் தாக்கியதில் காயமடைந்த நபர் அரளஹங்வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. உயிரிழந்தவர் 63 வயதுடைய அரளஹங்வில கெக்குலுவெல பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார். இந்த நபர் வேறொரு நபருடன் நெல் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்ததாகவும் மற்றொரு நபரும் காயமடைந்து அரளஹங்வில வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சடலம் பொலனறுவை ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் அரளஹங்வில போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கண்டியிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த சரக்கு ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று பட்டிபொல போலீஸ் பிரிவின் அம்பேவெல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் ஹப்புத்தலை பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் நுவர்லியா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.